ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்து டிஃபனாகவும் வச்சு சாப்பிட்லாம், அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லை பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரெசிபி செய்யலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கடாயில் நான் வந்து கோவக்காய் வறுத்து எடுத்துகிட்டு அதோட எண்ணெய் மீதி எண்ணெயில் தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கோவக்காய் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அவ்வளோதாங்க. அதில் இப்போ நம்ம இந்த மினி இட்லியோ அல்லது நம்ம வேறு இட்லி மீந்து போன இட்லியாக இருந்தால் அதை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு மினி இட்லி செஞ்சால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ரெசிப்பியில் இந்த எண்ணெய் மீந்து போனதுனால இந்த டிஷ் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து இந்த எண்ணெயில் நம்ம மினி இட்லி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த எண்ணெயில் இருக்கிற மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இந்த மினி இட்லி நல்லா ஒட்டுற மாதிரி, நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம், இல்லைனா வந்து தீய ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம வந்து கோவக்காய் வறுத்து எடுத்ததுனால தான் அந்த எண்ணெய் மீந்து போனது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபி நான் அப்படியே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது இந்த வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம், உடச்சி ஊற்றிட்டு. இப்போது நம்ம நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். மினி இட்லியோட நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இட்லியோட இந்த எக்கும் இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் நம்ம மினி இட்லியில் இந்த மசாலாலாம் போட்டு பண்ணுறோம். நீங்கள் வெறும் ரைஸ் போட்டும் பண்ணலாம், பெரிய இட்லி மீந்து போனாலும் இந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம், சப்பாத்தி மீந்து போனாலும் இந்த ரெசிபி பண்ணலாம். அது போக நம்ம வந்து வெறும் ப்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இப்படி பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த ரெசிப்பியில் ப்ரெட்டும் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக நம்ம வந்து பீசஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போடுறதுனால என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் ஈஸியாக வந்து இதில் வந்து மிங்கிள் ஆகும். அதே சமயத்தில் அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகி இந்த மசாலா சுவையெல்லாம் ஆட் ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ப்ரெட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ ப்ரெட்டு போட்டதுனால மசாலா கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதனால் மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. மசாலா வந்து வெறும் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேற்கொண்டு வந்து நம்ம மிளகுத்தூள் விருப்பப்பட்டிங்கன்னா காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து மல்லித்தலை பிச்சு போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம ஒரு கிளறி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங்கில் வந்து குழந்தைங்கள ரொம்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், பசிக்குது, பசி அடங்க மாட்டேங்குது, நம்மக்கிட்டையும் வீட்டில் இந்த பொருள் மீதியாக இருக்குது, இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரொம்பவே சூப்பரான இந்த மசாலா இட்லி, மினி இட்லியில் எக்கு வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மினி இட்லி செய்திருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு எப்படி இந்த டிஷ்ஷை செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.